அட்சய திருதியை சிறப்புகள். பிரம்மதேவரின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் பிரம்மதேவரின் 5 தலைகளை ஒன்றை வெட்டியதால் பிரம்மதோஷம் ஏற்பட்டு அன்னபூரணி தேவியாரால் தோஷம் நீங்கிய நாள் இன்று. தசாவதாரத்தில் 6வது அவதாரம் ஸ்ரீ பரசுராமர் அவதாரம். பூமியில் உள்ள தீமைகளை அகற்ற அவதாரம் எடுத்தது. கங்கை நதி பூமியை தொட்ட நாள். சூரிய குலத்தை சேர்ந்த பகீரதன் என்பவன் பிரம்மாவை நோக்கி 10,000 ஆண்டுகள் தவம் புரிந்ததன் விளைவாக சொர்க்கத்தில் இருந்து கங்கை பூமிக்கு வந்த நாள் அட்சய திருதியை நாள். லக்ஷ்மி தேவியின் அருளை பெற ஆதிசங்கரர் எழுதிய கனகதாரா சோஸ்திரம் இன்றைய நாள். குபேரன் ராவணனிடம் போரிட்டு அவனது அத்துணை செல்வங்களையும் இழந்து மீண்டும் அதை பெற்ற நாள் இந்த நாள். 14 மகா புராணங்களையும் எழுதியவர் வியாசர். மகாபாரதம் எழுதியதால் வியாத வியாசர் என்று அழைக்கப்பட்டார். விநாயகப் பெருமான் துணையுடன் மகாபாரதம் எழுதிய நாள் இன்று. கிருஷ்ண அவதாரத்தில் குருகுலத்தில் தன்னுடன் பயின்ற கிருஷ்ணரை மன்னனான பின் வறுமையை அகற்ற குசேலன் சந்தித்த நாள் இன்று. பாரத போரில் வெற்றி பெற சூரிய பகவானிடம் இருந்து பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்ற நாள் இன்று. அட்சய திருதியை நாளன்று தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் வாங்க முடியவில்லை என்றாலும் மஞ்சள், பச்சை கற்பூரம், கல்லுப்பு இவைகளை வாங்கி சுக்கிர ஓரையில் பூஜை அறையில் வைப்பது மிகச் சிறந்தது. வணக்கம் சொந்தங்களே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற இந்தியர் மக்கள் கர்ஜனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் இந்தியர் மக்கள் கர்ஜனை கருணாகரன்.